ஸோ, நம்மோட ஃபர்ஸ்ட்டு வேலையே என்னன்னா, நம்ம வந்து பொறுமையா வெயிட் பண்றது. ஓகேங்களா? மார்க்கெட்ல எப்படி வெயிட் பண்ணணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கப்புறம் வர செஷன்ல அத நம்ம வந்து கத்துக்க போறோம். ஓகேங்களா? அதாவது வெயிட் பண்றது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லெவல் மார்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? அந்த ரெஃபரன்ஸ் லெவலுக்கு மார்க்கெட் வர வரைக்கும் நம்ம வந்து எப்படி வெயிட் பண்றது? அந்த வெயிட் பண்றதுக்கு உண்டான பலன் என்னன்றத நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கப்புறம் ஒரு செஷன்ல வந்து பார்க்க போறோம். ஸோ மெயினா நம்மளோட வேலை வந்து பொறுமையா வெயிட் பண்ணி ட்ரேட் நம்ம வந்து எடுக்கிறது தான். சரிங்களா? ஸோ, இப்ப நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ற அந்த டைம்ல வந்து பாருங்க, வால்யூம் வந்து 185K வால்யூம் வந்து ஸ்பைக் ஆயிருக்கா? அதே சமயம் இது நமக்கு வந்து புல்லிஷ் அப்சார்ப்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ, அந்த புல்லிஷ் அப்சார்ப்ஷன் எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து மெயினா செக் பண்ணணும். நமக்கு வந்து எங்க வந்திருக்குன்னா, நீங்க வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நீங்க பார்க்குறப்ப, இவன் வந்து நேத்தோட வேல்யூ ஏரியா லோ. ஓகேங்களா? ஸோ, அந்த வேல்யூ ஏரியாக்கு லோல வந்து என்ன பண்றான் உங்களுக்கு, அப்சார்ப்ஷன வந்து நமக்கு போட்டுருக்கான். சரிங்களா? ஸோ, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க இருந்து இந்த அப்சார்ப்ஷன் பேட்டர்னோட ஹை இருக்கு பார்த்தீங்களா? இங்க இருந்து பஃபர் வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? என்ட்ரி கிடைச்சதுன்னா, ட்ரேட் வந்து பிளான் பண்ண போறோம். இந்த லோ வந்து நமக்கு ஸ்டாப் லாஸா இருக்கும். நம்ம வந்து சேஃப்டிக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பஃபர் வச்சு நம்ம வந்து இங்க நம்ம வந்து ஸ்டாப் லாஸ வச்சுக்கலாம். ஓகேவா? ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸ் தான். சரிங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா வந்து வேல்யூ ஏரியா மார்க்கெட் ப்ரொஃபைல்ல வேல்யூ ஏரியா லோக்கு நியர் பை அப்சார்ப்ஷன் பிரிண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் புல்லிஷ் அப்சர்வேஷனா கன்ஃபார்ம் பண்ணி நம்ம ட்ரேட் வந்து நம்ம பிளான் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இப்ப சொல்லுங்க சார். உங்களுக்கு சொல்லுங்க சார். என்ன டவுட்ன்னு கேளுங்க சார். சார் இது இப்ப அப்சர்ப்ஷன் கேண்டில் இருக்கு பாருங்க 920 ஓடது. ஓகே. அது இப்ப லோ பிரேக் ஆயிருக்கு. லோ பிரேக் ஆனா அது வேலிட் ஆயிருக்குமா? இல்ல இன்வாலிட் ஆயிருமா? வேலிட் தான் சார் அது. லோ பிரேக் ஆயிருக்கானா? பரவால்ல சார். அதாவது நமக்கு எப்படின்னா, அப்சார்ப்ஷன் பொறுத்தவரையிலும் நமக்கு அ ஓகே சார். மார்க்கெட் வந்து என்ன பண்ணும்னா, இந்த மாரி லோவ கூட பிரேக் பண்ற மாரி நமக்கு வந்து ஏமாத்தும். ஓகேங்களா? அதாவது ஓகே. லோவ பிரேக் பண்ணதுனா என்ன அர்த்தம்னா, இந்த அப்சார்ப்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகலன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே ஸோ சார். ஒன்ஸ் ஓகே, அந்த ஓகே. அப்சார்ப்ஷன் ஃபுல்லா மொத்த ஆர்டரையும் எடுத்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணும்? நம்முடைய என்ட்ரி வந்து குடுத்துரும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட வேலை ஓகே. என்னன்னா, என்ட்ரி கிடைக்கும்போது ட்ரேட் பண்ணிட்டா போதும். ஓகே, ஓகே சார். ஓகே சார். புரியுதுங்களா? புரிஞ்சுது சார். புரிஞ்சுது. தேங்க் யூ. இப்ப வந்து பாருங்க, இப்ப நியர் பை போயிட்டு இருக்கு. இன்னும் நம்ம வந்து அந்த பஃபர் லெவல வந்து கிராஸ் பண்ணல. சார். 10 பாயிண்ட் பஃபர் சொல்லியிருந்தீங்கல்ல, அது ஆ வச்சிருக்கேன். இப்ப வந்து பாருங்க, இப்ப கிராஸ் ஆயிடுச்சா? சார். இப்ப நம்ம தாராளமா நான் வந்து ஆக்சுவலா வந்து என்ட்ரி போயிட்டேன். நானும் என்ட்ரி போயிட்டேன். இருங்க என்னோட கோட்ட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாரி என்ன பண்ணுங்க, நீங்க இந்த லைவ் செஷன்ல இருக்கும்போது, இனிஷியலா வந்து சார். ஒரு 5 டூ 10 டேஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ட்ரேட் போகுது, எப்படி வொர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓகே நம்ம என்ன சார். பண்ணிக்கலாம், ட்ரேட் வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க இப்போ என் கூட சேர்ந்து பண்ற மாரினாக்கா, நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கும். சார். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பிராக்டிஸ் ட்ரேட் பண்ற மாரி வரும். பேப்பர் ட்ரேட் மாரி பண்ணுங்க. இல்ல ஜஸ்ட் வந்து வாட்ச் மட்டும் பண்ணுங்க. ஓகேவா? சரிங்க சார். சரிங்க சார். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ஒரு ட்ரேட் மட்டும் நம்ம போயிருக்கோம். 24,950 கால்ஸ் மட்டும் நம்ம என்ட்ரி போயிருக்கோம். 71.15ல. நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே சார். அதாவது அப்சார்ப்ஷன்ன்றது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம ட்ரேட் பண்றோம். ஓகேவா? சார். ஸோ எப்பவுமே இந்த ட்ரேட் பொறுத்தவரை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் எப்பவுமே, ரிஸ்க் வந்து கம்மியா 1 லாட், 2 லாட் அந்த மாரி தான் போணும். ஏன்னா ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா ட்ரேட் பண்றோம். ஓகே சார். அண்ட் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, அந்த ஸ்டாப் லாஸ் டார்கெட் நம்ம வந்து செட் பண்ண போறோம். லாங் பொசிஷன். இது நம்முடைய என்ட்ரி பாயிண்ட். கொஞ்சம் பஃபர் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 40 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 40 வச்சுட்டு அதே மாரி 40 பாயிண்ட் டார்கெட் அப் ட்ரெண்ட்லயும். ஸ்டாப் லாஸும் நமக்கு வந்து இவன் லாஸும் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, என்னடா அது இவன் லாஸ் வந்து குடுத்துட்டானே, அப்ப இதுவுமே ஃபெயிலான்னு சொல்லி கேட்கக்கூடாது. லாஸும் சார். நம்ம குடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்றோம். சரிங்களா? இப்ப ஓகே. நம்ம சார்ட்ல வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி பார்த்தோம்னா, செகண்ட் கேண்டில் ஹை தான் நம்ம வந்து என்ட்ரி. ஓகேங்களா? ம். அதே மாரி இது நம்ம என்ட்ரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, சரி இந்த ஸ்டாப் லாஸ் ஒரு 17 பாயிண்ட் வச்சுப்போம். பஃபர் வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அதே மாரி 1:1 ஃபர்ஸ்ட் டார்கெட். சார். நம்ம செகண்ட் கேண்டில் நம்ம 1:2 மாத்திக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது 1:1 நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடணும். இது வந்து நம்ம போய் வந்து அக்ரெசிவ் என்ட்ரி. அக்ரெசிவ் என்ட்ரினா பிரைஸ் வந்து பிரேக் அவுட் குடுக்கும்போது என்ட்ரி போடுறது. நான் ஆக்சுவலா ஸ்ட்ரைக் பிரைஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு பிளான் வச்சுட்டு இருக்கேன் நான் இப்போ. கால் ஆப்ஷன் போறதா போறோம். இத சூஸ் பண்ணி பார்க்கலாம். 24,900.
ஓகே. ஆக்சுவலா வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. நம்ம இப்போ போனா நமக்கு லேட்டா வேஸ்ட் ஆயிடும். நம்ம இதிலயே போயிடுவோம் நம்ம. நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25,028 இங்க தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம 400 ரன்னிங்ல இருக்கு ப்ராஃபிட் இது. தெரியுதுங்களா? நம்ம வந்து என்ன பண்றோம் பாருங்க, அந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து உள்ள என்ட்ரி போயிட்டோம். ஸோ நீங்க செய்ய வேண்டியதுலாம் என்னன்னா, நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் வந்து நான் பண்றது மட்டும் பாருங்க. ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க ஓன் அனாலிசிஸ்ல நீங்க வந்து ட்ரேடிங் வந்து நீங்க எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? நமக்கு வந்து இப்போ ₹700 ப்ராஃபிட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அப்படியே ஓடட்டும். இப்போ நம்ப செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அடுத்த ரிவர்சல் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம வந்து நோட் பண்ணணும். ஸோ அந்த ரிவர்சல் பாயிண்ட் தான் வந்து நேத்தோட வால்யூம் ப்ரொஃபைல் பிஓசியும், மார்க்கெட் ப்ரொஃபைல் பிஓசியும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, தைரியமா நம்ம டார்கெட்ட வந்து இந்த லைன டச் பண்ற வரைக்கும் நியர் பை போற வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். ஓகே. நம்ம அவசரப்பட்டு நம்ம வந்து குளோஸ் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. சரிங்களா? ஆனா நம்மளோட ப்ராஃபிட் நமக்கு வந்து ரீச் ஆயிடுச்சுன்னா, நம்ம என்ன பண்ணிடலாம் அங்கருந்து கரெக்ட்டா மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆனேன்னா, மார்க்கெட் மேபி என்ன பண்ணலாம்? நமக்கு வந்து இங்கருந்து ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சலாம். அப்ப நம்ம நேரம் வெயிட் பண்ணது வேஸ்ட்டா போயிடும். அதனால ப்ராஃபிட்ட மட்டும் புக் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஸோ நம்மளோட ஆப்ஷன் செயின் சார்ட்குள்ள போயிடுவோம். ஓகே. நம்மளோட ரூல் படி நமக்கு வந்து எவ்வளோ வரணும் நமக்கு பிரீமியம்? 91.6 போய் டச் பண்ணணும். இப்பதான் 84க்கு வந்து போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு நமக்கு டார்கெட். ஆக்சுவலா பாருங்க வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வந்து போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? இந்த மாரி லோ வால்யூம்லயே மூவ்மெண்ட் குடுத்துச்சுன்னா, டெஃபினட்டா மார்க்கெட் வந்து இங்க நியர் பை போறப்ப திரும்பிடும். ஸோ இப்போ 84.25 சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீங்க வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் ட்ரேட் பண்றேன். நான் வந்து கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்றதுக்கு நான் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டார்கெட் எவ்வளோ வெயிட் பண்ணா, நீங்க அது மாரி வெயிட் பண்ணலாம். அதாவது எப்படின்னா ஒரு ரூ. 1000 ரூ. 1200 அது மாரி நீங்க வர்றதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிடலாம், உங்க ப்ராஃபிட் வந்து நீங்க புக் பண்ணிடலாம். நீங்க டார்கெட் எவ்வளோ வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் போக, போக உங்களுக்கு ஒன்ஸ் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம், ஓகே நம்ம வந்து டார்கெட் எவ்வளோ வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம், நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு 15 பாயிண்ட் நம்ம வந்து இப்போதைக்கு கேப்சர் பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, செல் என்ட்ரிய செலக்ட் பண்ணிட்டு, ஓகே இப்படி பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இத கிளிக் பண்ணி, ஸ்கொயர் ஆஃப் நம்பர் குடுத்துட்டு, நம்ம என்ன பண்ணிப்போம் 91.5 இல்ல சாரி 91.2 கரெக்ட்டா 20 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், லிமிட் ஆர்டர் வந்து போட்டு வச்சிரலாம். நம்ம வந்து ஓப்பனிங்ல அப்படியே ஆர்டர் வந்து இருக்கட்டும். ஸோ 91.2ல வந்து ஆர்டர் வந்து ஓப்பன் போட்டு வச்சுட்டேன் நானு. ஓகேங்களா? 20 பாயிண்ட். ஸோ இதுவுமே வந்து பாருங்க, வால்யூம் ஸ்பைக் ஆக நான் டெல்டா வந்து நெகட்டிவ் டெல்டா. சரிங்களா? ஸோ இப்ப மார்க்கெட் என்ன பண்ணியாச்சுன்னா, ரூ. 1500 நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. 20 பாயிண்ட் நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், இதோட நம்ம ட்ரேடுகளும் என்ன பண்ணலாம் நீங்க, 950 ஆகுதா? மார்னிங் ட்ரேட் வந்து ஒவ்வொரு இது பெர் லாட் அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஒரு வேள இல்ல நான் வந்து இந்த மாரி மல்டிபிள் ட்ரேட் நான் வந்து பண்ணிடுவேன். இந்த மார்னிங் வர ப்ராஃபிட்ட வந்து என்னால வந்து ஹோல்ட் பண்ண முடியாது அப்டின்னா, நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து அக்கவுண்ட்குள்ள போயிட்டு, நீங்க வந்து சர்வீஸ் இருக்கும். சர்வீஸ்னா கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு நான் ஆக்சுவலா இது போட்டு கோட்டாக்ல யூஸ் பண்ணி இது. ஒரே நிமிஷம். அக்கவுண்ட்ல போயிட்டு, அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் போயிடுங்க. ஓகேங்களா? அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்ல கில் ஸ்விட்ச்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கில் ஸ்விட்ச கிளிக் பண்ணி என்எஸ்சி ஈக்விட்டி, என்எஸ்சி எஃப்&ஓ, பிஎஸ்சி ஈக்விட்டி, பிஎஸ்சி எஃப்&ஓ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் இன்ட்ராடே ஸ்டாக் பண்றதுக்கு இந்த ஒரு இது. ஓகேங்களா? ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றதுக்கு இந்த ஒண்ணு. ஓகே என்ன பண்ணுங்க, இத கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிடுங்க. அப்ப டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணாது, உங்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா, இன்னைக்கு நைட் 12 மணி வரைக்கும் ஓகேங்களா? உங்களால என்ன பண்ண முடியாது, ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ எதுக்காகன்னா, மல்டிபிள் ட்ரேட் நான் பண்ணுவேன். என்னோட கை வந்து சும்மா இருக்காது அப்படின்றீங்கன்னா, இந்த மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலராவே இத யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தட். டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா. ஓகே. நான் வந்து டிசேபிள் குடுத்துடுறேன். ஏன்னா நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவேன்னா, இப்ப மார்னிங்கே நான் வந்து 9:50க்கே ப்ராஃபிட் பண்ணி முடிச்சுட்டேன்னா, நமக்கு இன்னும் நெறைய டைம் இருக்கு. நான் அப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, போய் ட்ரேட் பண்றதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுவேன். ஸோ அந்த தப்பான விஷயம் நம்ம வந்து செய்யக்கூடாது மார்க்கெட்ல. அதனால தான் நான் வந்து நெறைய லாஸ் பண்ணது நீங்களும் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணிடுறேன், ட்ரேட் முடிச்சதுக்கு அப்புறம், இது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி, கில் ஸ்விட்ச போட்டு விட்டுர்றேன். இதுக்கப்புறம் ட்ரேட் கிடைச்சா நான் வந்து ட்ரேட் எடுக்க மாட்டேன். எனக்கு ஒரே ட்ரேட் தான் ஆப்ஷன்ல. ஸ்டாப் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? சில என்ன பண்ணுவேன் இதுக்கப்புறம், நானா போய் ட்ரேட் என்ட்ரி கிடைச்சு எதிர்பார்த்தா கூட என்ன பண்ண போட முடியாது. நான் ஜஸ்ட் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நான் போயிட்டு இத வந்து பை என்ட்ரின்னு குடுக்குறேன். இங்க பாருங்க. கில் ஸ்விட்ச் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. உங்களால என்ன பண்ண முடியாது, ட்ரேட் பண்ண முடியாது வந்துருச்சா?
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரெகுலரா அத ஃபாலோ பண்றீங்கன்னா, உங்களோட ப்ராஃபிட் நீங்க வந்து தக்க வச்சுக்க முடியும் உங்களால. ஓகேவா? டெய்லி பண்ற ப்ராஃபிட்ட. ஸோ இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இது.